வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் AS20 பற்றி பார்க்கலாம். ஸோ AS20 அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ இதோட ஓவர் வியூ பார்த்தோன்னா இந்த 5 டாபிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இபிஎஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோடைய டைப்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோடைய டைப்ஸ் தான் ஆக்சுவலி இந்த பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் டைலூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து ப்ரீஃபாக ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஓகே டன். நெக்ஸ்ட் திங் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த 5 திங்ஸில் வந்து நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா AS20 இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுறப்போ நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த இன்கம் ஈச் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம பிரித்து கொடுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்குறப்போ அதில் ஒரு ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, தட் இஸ் கால்டு ஏர்னிங் பர் ஷேர். ஓகேவா? இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இபிஎஸ்ஸை டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் பிஎன்எல் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எப்படின்னா இன்டர்ஃபம் அண்ட் இன்ட்ராஃபம் தான். ஓகேவா? இன்டர்ஃபம் அப்படின்னா நான் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸில் நாங்கள் வந்து கம்பேர் பண்ண முடிஞ்சா தட் இஸ் கால்டு இன்டர்ஃபம். இன்ட்ராஃபம் அப்படின்னா நான் கம்பெனி வந்து இந்த இயர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ போன இயரில் அது என்ன, ஸோ இப்படி இயர் வைஸ் அதாவது ப்ரீவியஸ் இயரோட நான் என்னோட கம்பெனியை கம்பேர் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் இன்ட்ராஃபம்ஸ். ஓகே டன். ஓகே. ஸோ ஹியர் இப்போ வந்து 3 ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அண்ட் பொட்டன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்களை வந்து டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்களுடைய மீனிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டை ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி கொடுப்போம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஸோ எனக்கு 50 அவங்களுக்கு 50. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு வருதோ எல்லாருக்குமே நம்ம செட்டில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர ப்ராஃபிட்டில் ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தான். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 8% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருஷம் அவங்களுடைய கம்பெனியில் இருக்கிற ப்ராஃபிட்டு இவங்களுக்கு 8% போகும். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அப்படி தான், எவ்வளோ லாஸ் ஆனாலும் அப்படி தான். ஸோ என்ன ஆனாலும் இவங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்டு அந்த 8% அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். பட் ஈக்விட்டிக்கு என்ன அப்படின்னா இதில் ஈக்விட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் எப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்து 8% ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரே 8% அந்த ரேஞ்சில் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்குது. பட் ஈக்விட்டிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு 8% கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க மொத்த ப்ராஃபிட்டையும் ஈக்விட்டி வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. அதான் வந்து இதில் பெனிஃபிட். ஸோ இதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்குமான டிஃபரன்ஸ். ஸோ ஈக்விட்டியோட மீனிங் இதுதான், ப்ரிஃபரன்ஸோட மீனிங் இதுதான். ஓகே. சரி, தென் வாட் அபவுட் பொட்டன்ஷியல் ஷேர் ஹோல்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ அவங்க என்ன ஷேர் ஹோல்டராக வேணாலும் இருக்கலாம். ஹோவர் மேபி. ஓகே. ஸோ எப்படின்னா டிபென்ச்சர் ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். ஸோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக கூட இருக்கலாம். ஸோ என்ன ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் கரண்ட்டில் அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக சேஞ்ச் ஆகுறாங்க, கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா தே ஆர் கால்ட் பொட்டன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே டன். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு பார்த்தோன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரை தாண்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களை தவிர இவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ தே ஆர் கால்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஓகே டன். ஸோ இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு பார்த்தோம்னா அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ கேபிட்டல் வந்து ரீபே பண்ணுறப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரை விட இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்சபிள் ரைட்ஸ் வந்து அதிகம். ஓகே. அடுத்தது வந்து பொட்டன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஸோ எப்போதும் போல அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக கன்வெர்ட் ஆகுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் இப்போ அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக கன்வெர்ட் ஆகுறாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இபிஎஸ். ஸோ இபிஎஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் இபிஎஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட் அபவுட் டைப்ஸ் ஆஃப் பேசிக் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், இன்னொன்று வந்து டைலூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இவங்களுடைய ஷேர்ஸ் தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இதே டைலூட்டட் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ கன்வெர்ட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த கன்வெர்டபிள் ஷேர் இருக்குல்ல அதுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ், ஸோ அந்த மாதிரி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா டைலூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே டன். ஸோ இதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நார்மல் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்கு கன்வெர்டபிள் செக்யூரிட்டிஸ்லேருந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியாக அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான பர்பஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இதில் காமன் ஷேர் தான் இன்க்ளூட் ஆகுது. இதில் காமன் ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இதில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே டன். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இதோட மீனிங் வந்து நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஓகே டன். ஸோ டைப்ஸ் ஆஃப் இபிஎஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இன்டெப்த்தாக நம்மளுடைய ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்லாம் நம்மளுடைய கான்செப்ட் என்ன, நம்ம என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸாமில் நிறைய மார்க் வரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எப்படி சம்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா
ஸோ ஃபர்ஸ்ட்டு மெயின் ஃபார்முலாவே என்னென்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை வின்ஸ். நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை வின்ஸ். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபார்முலாவே. ஸோ இந்த நியூமரேட்டரில் நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் நெட் ப்ராஃபிட் டேரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. பட் சில டைம் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டோட கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம கிளியராக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டில் நியூமரேட்டரில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வேன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்கில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டியூரிங் த இயரில், எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸோ எவ்வளோ மந்த் இருக்குது அப்படின்னு போட்டு டிவைடட் பை 12 இல்லை டேஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா டிவைடட் பை 365. ஸோ இது வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து போனஸ் ஷேர்ஸ். ஸோ போனஸ் ஷேர்ஸ்க்கு இந்த மாதிரி டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் போனஸ் ஷேர்ஸ் எவ்வளோ அதை டேரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைபேக். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதாவது பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதையும் நம்ம டியூரிங் இயரில் எவ்வளோன்னு பார்த்து அந்த டைம் கால்குலேஷனும் நம்ம போட்டு ஃபில் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணோம்னா இந்த டினாமினேட்டர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ வேன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது நார்மலான பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இதில் நம்மளுக்கு ட்விஸ்டடாக என்ன நல்லா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்பெஷல் கேசஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்படிலாம் கொடுத்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு பார்த்தோம்னா பார்ஷியலி பெய்டப். வாட் பார்ஷியலி பெய்டப்? ஸோ பார்ஷியலி பெய்டப் ஷேர்ஸ் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்ஷியலாக எவ்வளோ பெய்டப் பண்ணியிருக்காங்க, அதோடைய ப்ரைஸ் ஃபுல் வேல்யூ என்ன, அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன. ஓகே, ஸோ இப்போ பார்ஷியலாக வந்து 5 தான், பட் அதோடைய ஃபேஸ் வேல்யூ 10 அப்படின்னா ஸோ அந்த ஷேர்ஸ் இன்டூ அப்படின்னு போட்டு அதாவது எவ்வளோ ஷேர்ஸோ அதை போட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு மேலே பெய்ட பார்ஷியலாக பெய்ட வேல்யூ டிவைட் பை ஃபுல் வேல்யூ அதாவது இஷ்யூ ப்ரைஸ் வந்து போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த பெய்டப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஃபுல்லி பெய்டப் ஷேர்ஸ். நம்மளுக்கு போனஸ் ஷேர்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் இந்த கேஸ் சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேஷியோவில் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ஓகே see this example. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னென்னா let us assume it's dairy milk. ஓகே, ஸோ let us assume it's dairy milk. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு ஒரு டைரி மில்க் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு த்ரீ சாக்லேட்ஸ் வந்து தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு டைரி மில்க்கு 3 சாக்லேட் வந்து உனக்கு கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது இது எப்படி நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணுவோம்? ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கெட்டிங் உங்களுக்கு எவ்வளோ வருது, 3 சாக்லேட் வருது. எவ்வளோக்கு? ஒரு டைரி மில்க். அவ்வளோதான். இதே கதை தான் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு நான் 2 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தரேன். ஸோ அந்த மாதிரி இதை ஷேர்ஸாக பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டரில் என்ன வேல்யூ போடணும்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ ரிசீவ் ஆகுது, அந்த நியூவாக ரிசீவ் ஆகுற அந்த கெட்டிங் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நியூமரேட்டரில் போடணும். எவ்வளோக்கு ஆக்சுவலி ஓகேவா எவ்வளோக்கு தரீங்க அப்படிங்கிறத டினாமினேட்டரில் போடணும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து போனஸ் ரேஷியோ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த சாக்லேட் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் வந்து போட்டுருங்க. ஓகேவா, அடுத்தது என்னன்னா ரைட் இஷ்யூ. ஸோ ரைட் இஷ்யூக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து வேன்ஸ் கால்குலேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன போடுற மாதிரி இருக்குன்னா அந்த ரைட் இஷ்யூ பண்ண டேட்டுக்கு முன்னாடி எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சு அதை மல்டிப்ளை ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். ஓகேவா, ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இன்டூ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இன்டூ அந்த ரைட் இஷ்யூ வரைக்கும் எவ்வளோ மந்த் இருந்துச்சு டிவைடட் பை 12. ஸோ இதை போட்டுட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன நம்ம ஆட் பண்ணணும், இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, செகண்டாக ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதை வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப்டர் ரைட் இஷ்யூக்கு அப்புறமா என்ன வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். என்னன்னா ரைட் இஷ்யூ மந்த்துக்கு அப்புறமா அதாவது ரைட் இஷ்யூ பண்ணதுக்கு டேட்டுக்கு அப்புறமா இருக்கிற எவ்வளோ மந்த் இருக்குது அதோட டிவைட் பை 12. ஓகே, ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். பட் அது கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் தேவை. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ அதை நம்ம இதோட டிவைட் பண்ணணும் தியரிட்டிக்கல் எக்ஸ் ரைட் வேல்யூ பெர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இது 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ப்ரைஸ் அதோட ஓல்டு ஓகே அதே எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் டிவைடட் பை அதே இங்கே ஓல்டு ஷேர் போட்டோம் இல்லையா அதே ரைட் இஷ்யூ. ஓகே, ஸோ அதே ரைட் இஷ்யூ பண்ணது இதெல்லாம் என்னதுன்னா எக்ஸிஸ்டிங். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன நம்ம ஆட் பண்ணணும்னா நியூவாக வந்தது. ஸோ நியூ ரைட் இஷ்யூ ப்ரைஸ், நியூ ரைட் இஷ்யூ ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் நியூ ரைட் இஷ்யூ ஷேர்ஸ். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது தான் இங்கே வரும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிரஸ் ரைஸ் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணோம்னா கரண்ட் இயரோட வேன்ஸ் கால்குலேஷன் ரைட் இஷ்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் இருக்கிற விஷயம். ஓகேவா, டன். Next we are moving on to the DEPS which is nothing but diluted earnings per share. Okay, ஸோ டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு இதை வந்து ஃபார்முலா என்னன்னா நெட் ப்ராஃபிட் யூஸ்ட் இன் பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அதாவது பேசிக் இதுக்கு முன்னாடி இந்த பார்ட் அப்படியே என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா பெப்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்கே சேம் அதே தான் வந்து வரும். சில டைம் டேரெக்டாக கொடுத்துருவாங்க, சில டைம் அப்படி கொடுக்கலனாலும் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கிறது அப்படி வரும். ஸோ அடுத்த ஹாஃப் பார்த்தோன்னா அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு கீழே இந்த மேட்டர். ஓகேவா, ஓகே என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் ஏர்னிங்ஸ் டியூ டு பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் கரெக்டாக. ஸோ இங்கே நான் சொன்னல பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா டைலூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கண்டுபிடிப்போம். லைக் வைஸ்
இங்கே சேம் நம்ம எல்லா பொட்டன்ஷியல் ஈக்விட்டிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். ஓகேவா, டைலூட்டட் யூனிட்ஸ் பர் ஷேரை கண்டுபிடிச்சா நியூமரேட்டரில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்க்குற நியூமரேட்டர் அதாவது இங்கே போடணும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான பொட்டன்ஷியலுக்கும் ஒரு மாதிரி வந்து நியூமரேட்டர் வந்து மாறும். ஸோ இது கான்ஸ்டன்ட் தான், பட் இந்த பார்ட் நம்மளுக்கு மாறும். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சி ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்லேருந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஓகே, டன். இப்போ அடுத்தது வந்து டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் கன்வர்ஷன். ஸோ அதை என்னவோ அதை இங்கே டினாமினேட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு டெப்ஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகே, டன். இப்போ அடுத்ததான் டிபெஞ்சர்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. ஓகே, டிபெஞ்சர்ஸ்லேருந்து கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதுக்கு என்ன நியூமரேட்டர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகேவா, வெயிட் அ செகண்ட். சி இந்த இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டோம்னா இதோட ஆன்சரும் கிடைச்சிடும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஓகே. ஸோ இதை வந்து டினாமினேட்டருக்கு ஆஸ் யூஷுவல் டிபெஞ்சர்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ எவ்வளோ டிபெஞ்சர்ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு கீழே இங்கே அடிஷனில் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஒன்ஸ் இஃப் வி கால்குலேட் தட் வி வில் அரைவ் டெப்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன்ஸ் ஆர் வேரன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் வேரன்ஸில் சேம் நியூமரேட்டரில் எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது. டினாமினேட்டரில் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு டிஸ்ட் என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஈக்விட்டி ஷேர் அண்ட் ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ அதோட நம்ம என்ன மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸோட எக்ஸ்ப்ரைஸை வந்து லிஸ்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட் ப்ரைஸில் டிவைட் பண்ணி இந்த ஆன்சர் இதோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு டினாமினேட்டரில் எதை ஆட் பண்ணணும் அந்த அட்ஜஸ்டிங் ஃபேக்டர் கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம போட்டுருவோம், அப்ளை பண்ணிடுவோம் டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் டெப்ஸ் ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் வேரண்ட்லையும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து கண்டின்ஜென்ட் ஷேர்ஸ். கண்டின்ஜென்ட் ஷேர்ஸில் நியூமரேட்டரில் நோ இம்பாக்ட். டினாமினேட்டரில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டர் ப்ராமிஸ். ஸோ எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ப்ராமிஸ் ஆகிருக்கும் அதை வந்து டினாமினேட்டரில் போட்டு ஆஸ் யூஷுவல் போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா ஸோ கண்டின்ஜென்ட் ஷேர்ஸ்க்கும் என்ன டைலூட்டட் ஏர்னிங் பர் ஷேர்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும். என்ன நம்ம ஏர்னிங் பர் ஷேர் வந்து கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்து பிஇபிஎஸோட கம்பேர் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஓகே, ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ரிப்போர்ட் வருதோ அதை கன்க்ளூஷனாக கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். சப்போஸ் திங்க் அஸ் இப்போ நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சாவோ இல்லை லாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இட் இஸ் நெகட்டிவ் ஃபீலிங், ரைட்? நம்மளுக்கு நெகட்டிவாக அது வந்து ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அது என்ன சொல்லணும்னா டைல்யூட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்மளுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகிறப்போ லாஸ் குறைஞ்சா அது வருத்தமாக தான் இருக்கும். ஸோ சாரி, ஏர்னிங்ஸ் குறைஞ்சா அது வருத்தமாக தான் இருக்கும். லாஸ் இன்க்ரீஸ் ஆனால் அது வருத்தமாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இட்ஸ் டைல்யூட்டிவ் ஏர்னிங் பர் ஷேர்னு கேட்டால் எஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ விபிஎஸோட செகண்டாக கம்பேர் பண்ணுறப்போ வாட் இஃப் ஹேப்பன், ஏர்னிங்ஸ் அதிகமாகிடுச்சு லாஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் பாசிட்டிவ் திங். அப்போது ஆன்டி டைல்யூட்டிவ். ஓகே, ஸோ அப்போ நம்மள்ட்ட டெப்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா இட்ஸ் நோ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, டன். ஸோ இதில் தான் இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம இப்படி தான் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதில் கன்ஃபியூஷனே ஆகவே வேணாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வரப்போ வெப்ஸோட நம்ம வந்து டெப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் குறைஞ்சாவோ லாஸ் இன்க்ரீஸ் ஆனாவோ நம்ம அது ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் நம்ம பார்த்தாவே தெரியும் இல்லையா? ஸோ நெகட்டிவான இம்பாக்ட் வரப்போ இட்ஸ் டைல்யூட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதே பாசிட்டிவான ஃபீலிங் வரப்போ ஆன்டி டைல்யூட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் AS20 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் சம்ஸ்லாம் அப்ளை பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் டு இம்ப்ரூவ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கன்க்ளூஷனும் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து EPS பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் EPS பார்த்தோம், விச் இஸ் நத்திங் பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அண்ட் டைலூட்டிவ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற கன்க்ளூஷனும் நம்ம பார்த்துட்டோம். இஃப் தேர் இஸ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I hope this video is very useful for you all. Thank you. Signing off, Shweta.